நமது எம்பெருமாள் கலைக்குழு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நமது எம்பெருமாள் கலைக்குழு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து மேலும் ஆதரவு தாருங்கள். நன்றி. அவங்க அம்மனிக்காக 5 பவுன் நினைக்கிறேன், 5 பவுன் இருந்தாலும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆரமானதானே வாங்கி போட்டுக்கிறாங்க. ஏண்டா அண்ணா, குடிசையானது கட்ட நம்ம பாச்சலூர் பங்காளிக்கோட 12 பேர் இருக்கிறோம். ஆமா, அதனால பெரியோடு எங்கோடு, அதனால நானே குடிசை கட்டி நானே பிள்ளை கட்டிக்கிறேன். பெரியோடுனா நீ கட்டுவியாடா? சரி, உனக்கு என்ன குடிசை கட்டணும் அவ்வளவுதானா? ஆமா, நீ வேணா குடிசை கட்டிக்க பிள்ளை நான் கட்டியா? குடிசை கட்டதான புள்ள இல்லன்னா 2 வாரத்துக்கு எல்லாம் ஒரு கந்தனை மூச்சிட்டு போயிடுவார். என்னங்க அவரு அப்படித்தான் வாசிக்கிறதுலே ஒரு திருசாத்த வாசிக்கிறாரு. ஆமா, ஒரு திருசாத்த வாசிக்கிறாரு. எப்படி அக்கா அக்கா அப்படிங்கிறாரு, அக்கா அக்காங்கிறாரு. யாரு நம்ம வேற கோவம் வந்துரு, நான் தான் குடிசை கட்டுவேன், நான் தான் பிள்ளையும் கட்டுவேன். அதெல்லாம் முடியாது. நான் தான் குடிசை கட்டுவேன், நான் தான் பிள்ளை கட்டுவேன். அதெல்லாம் முடியாது, ஆகவே ஆகாது. நான் தான் கட்டுவேன், அதெல்லாம் முடியாது. 600 சரி, 5 லட்சம் செலவானாலும் சரி. ஏண்டா செலவான காசு இல்லாம 5 ரூபா ஆளுக்கு 5 ரூபா ஓட்டு பரிசீலனை பண்ணி எடுத்துட்டு வந்துக்கிறான். 5 லட்சம் செலவு பண்றீங்க நீங்க? அதெல்லாம் முடியாதுடா. இப்ப நம்ம இப்படியே பேசிட்டு இருந்தா இதே சண்டை கண்ண சண்டை நானே குடிசை கட்டி நானே பிள்ளை கட்டி. அதெல்லாம் வேண்டாம், சொல்லுகிறேன். எப்படி எப்படி என்னங்கிற என்னங்கிற சாமர்த்தியா அடி அடிச்சு ஒரு பண்ணி நீங்க பல நூற்றுக்காரன் நான் தான் அழகானவன் அறிவானவன் பெரியோடு வேற, அதனால நான் தான் எனக்கு தான் உரிமை இருக்குது. பெரியோடு சின்னோடு நீ அழகான மாமனூர்ல வந்து சண்டை கட்டிட்டு இருக்கிறது நல்லா. அதனால குடிசை நீ கட்டுறது பிள்ளை நாங்க, அதனால குடிசை நான் கட்டுறது பிள்ளை நீ கட்டுறது. இந்த பாச்சலூர்ல வந்த பங்காளி கவனங்கள் தானே ஆளுக்கு ஒரு விதமாகத்தானே சண்டைகளைத்தானே ஒத்துக் கொண்டார். அப்போது மலைக்குளம் தாக்கம்ன்றதானே பார்த்து விட்டு ஏன் மாப்பிள்ளைங்களா இத்தனை சனங்க நீங்க வரப்படுங்க உங்களுக்கு. ஐயோ வரப்படுங்க இப்படி சொல்லி போட்டீங்களா? அப்படி என்ற மலைக்குளம் தாக்கம் என்று மாத்திர இத்தனை உரம் மாதிரி அழைச்சி வச்சிருக்கிறோமா? இப்படி வந்து பங்காளி கவனங்களை சண்டை கட்டிட்டு இருந்தா நல்லா இருக்கு. கோபத்துல ஒரு வார்த்தையான சொல்லும் போது பாச்சலூர் பங்காளி கவனை பார்த்தாங்க. மாமங்கார் இப்படி சொன்னதுக்கு அப்புறம் இருக்கணுமா? நமக்கு ரோசம் இருக்குது, மானம் இருக்குது. ஆமா, தட்டத்துக்கெல்லாம் தூக்கு, தட்டத்தை சேர்த்து தூக்கு. சோறு போட்டா பாரு, வாங்கி கொண்டு போயிடலாம். ஆமா, அப்படி என்று பாச்சலூர் பங்காளி கவுண்டர்கள் சண்டை கட்டி கொண்டு பாச்சலூரை தேடி போயிருந்தார்கள். அப்போதுதானே பெருமாயம்மாள் தானே பார்த்த வைத்து, ஆனா காசுன்னு வராம வளர்த்தத்தானே வடமென்னு வராம இத்தனை செலவு பண்ணித்தானே நம்ம மகளுக்குத்தானே சீரானம் நடத்துகிறோம். ஆனா சீரன் நடத்துவதற்கு மாமக்கார சீரானம் நடத்துவதற்கு வந்தார்கள். அவங்க மாட்டுக்கு ஆளுக்கு ஒரு பக்கம் கள்ளித்தண்ணிகளை குடித்து விட்டு சண்டை கட்டி விட்டு சென்று விட்டார்களே. என்ன செய்வது என்றுதானே விளம்பைத்தானே கொண்டிருக்கும் போது அந்த நேரத்தில் தானே ஆயல் பாடி வள்ளி உள்ளம் ஹரிராமத்தையன் தேர்க்கடமேல் வள்ளி கொண்டன் தெய்வ கிருஷ்ண நாராயணன் உலகநந்தம் ஆயவர்தானே பார்த்து விட்டு உருமக்காரன் கொன்னுடையான் ஆகப்பட்டவர் இருக்கிறார் அல்லவா? அந்த பிள்ளைக்கு உரியவன் உருமக்காரன் கொன்னுடையா, அதனால கொன்னுடையான் தான் உடிச்சு கட்ட வேணும்னு உலகநந்த எம்பெருமான் மாயவரே ஏறும்
சாக்கடைச்சார் மாயன் குஞ்சாவுக்கு ஏறுநாளா கருடம் மேலே சாமி ஏறுநாளா கருடம் மேல எடுத்தா குஞ்சாவுக்கு சாடும் நாளா செங்காரோட மாயன் சாடும் நாளா செங்காருடன் மாயன் சாக்கடைச்சார் கண்ண குஞ்சாவுக்கு சாருநாளா செங்காருடன் மாயன் சாருநாளா செங்காரோட மாயன் சாகரித்தா குஞ்சாவுக்கு சீரானதானே செய்யும் போது கண்ணேங்க சீரு அணக்கேதுங்கோ கண்ணேங்க சீரா சீரு ஆகிருங்கோ அண சீரா சீரு ஆகிருங்கோ கண்ணேங்க ஏனருளாளே கண்ணகாதி சிவந்தன் அருளா ஆதி சிவந்தன் அருளா ஆகிய நல்லாளே ஆதி சிவந்தன் நல்லாளே ஆகிய நல்லாளே வாயோனருடைய தங்களாளதானே ஈராகப்பட்டதானே சீரோடும் சிறப்போடும் தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது